வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி தான் அரைக்க போகிறோம். எப்போதுமே எல்லாத்துக்கும் தேங்காய் சட்னி, இப்போ தக்காளி சட்னி, புதினா சட்னி இது அரைச்சி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து எல்லாமே கலந்த சட்னி, அதாவது கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுவும் மெயினாக வந்து கோதுமை தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அரைக்கிறது எப்படிங்கிறத என்னென்ன பொருள் போடுறோங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஒன்றா எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் போட்டுருவோம், பெரிய வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன சைஸ் வெங்காயம் வந்து 2 வெங்காயத்தை நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது லேசாக ஒரு வதக்கிடலாம், ஒரு 2-3 நிமிஷம். இதோட வந்து ஒரு 10 பல்லு பூண்டு சின்னதாக உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். ஒரு வதக்கிட்டு ஒரு 9 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 9 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் லேசாக நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுவோம். காஞ்ச மிளகாயும் இப்போ இந்த அளவுக்கு லேசாக ஒரு நிமிஷம் வதக்கினாலே போயிருக்கோம், நல்லா இதுவாகிட்டு. இப்போ வந்து இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி போடுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போடுறேன். தக்காளியும் போட்டு புளியும் ஏன் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னிக்கு. அதனால் தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் புளியும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன பத்தை தேங்காய் போடுறேன். ஒரு சின்ன பத்தையாக தான் போட்டிருக்கேன், தேங்காய் விளோண்டு. இது எல்லாமே நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு, தக்காளியை வதக்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா போடுறேன். நிறைய போடலை, ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். இந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு 4 ஈர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சைஸில் தான் எடுத்திருக்கேன், 4 ஈர்க்கு. கருவேப்பிலை வந்து நிறைய போட்டோம்னா அந்த சட்னி வந்து ரொம்ப காரல் வாடை வந்துடும். அதனால் இதையும் கருவேப்பிலை வந்து நிறைய போட்டிங்கன்னா காரல் வாடை வரும்னு, அதனால் ஒரு 4-5 ஈர்க்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா புதினா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விடுங்க. இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்ருக்கேன். நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிட்டு இதோட உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டேன். அதையும் ஒரு கிளறி விட்டுடலாம். இது வந்து ஒரு சின்ன 2 பீஸ் வந்து வெல்லம் வச்சுருக்கேன். மொத்தத்திலே இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். இந்த பீஸ் வெல்லத்தையும் நசுக்கி உள்ளே போட்டுறேன். உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் அந்த சட்னி வந்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பையும் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயாக விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ வந்து நான் சட்னியை வந்து ஊற்றிடுவேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணியும் அந்த சட்னியோட சேர்த்துக்கலாம். தோசைக்குன்னா கொஞ்சம் சட்னி வந்து கொஞ்சம் தளன்னு இருந்ததுன்னா, கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கனால கொஞ்சம் சூடு ஏறட்டும். இன்னொன்று வந்து இந்த கேரட் தோசை சுட்டு இந்த கேரட் தோசையோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அந்த கேரட்டில் உள்ள ஒரு இனிப்பு, இந்த சட்னியில் வந்து காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால அந்த கேரட் தோசையோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் அடுப்பில் வச்சு நல்லா இது பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சட்னி ரெடி ஆகிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த கலந்த சட்னி, அதாவது கதம்ப சட்னி எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.